அனைவருக்கும் வணக்கம். 108 வாராகி அம்மன் ஆலயத்திலிருந்து வாராகி உபாசகர் சுஜி ஜீவலிங்கம் அம்மையார் பேசுகிறேன். நம்ம ஆலயம் பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மாதம்பட்டி எனும் கிராமத்தில் யமன் வாராகி அம்பாலும் 108 வாராகி அம்மன் அவதாரமும் கருவறையில் மகா வாராகி அம்மனும் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக இந்த பதிவு நான் போடுறேன் அப்படின்னா, இவ்வளோ பெரிய ஆலயன்றது கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து எங்களுடைய சொத்துக்கள் அனைத்துமே விற்று அம்மாவிற்காக எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த ஆலயத்தை உருவாக்கி எங்களால் முடிஞ்ச பூஜைகளை அம்மனுக்கு குறையில்லாமல் பௌர்ணமி நாளிலும் பஞ்சமி நாளிலும் அமாவாசை நாளிலும் யாகங்கள் நடத்திட்டு வரோம். அம்மாவுக்கு குறையே இல்லாமல் இந்த ஆலயத்தில் எங்கள் மனசு உவந்து அம்பாளுக்கு வேண்டிய பிரசாதங்களும் அம்மாவுக்கு வேண்டிய பூஜைகளும் பண்ணிட்டு தான் வந்துட்ருக்கோம். இந்த ஒரு சூழ்நிலையில் வாராகி அம்மனவை நிறைய பேர் வச்சு நானும் வாராகி அம்மாவை வச்சுருக்கேன், நானும் வாராகி அம்மாவை கும்பிட்றேன்னு சொல்லிட்டு போலி சாமியார்களாக இந்த தமிழ்நாட்டில் வளம் வந்துட்டுருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னே தெரியல. வாராகி எப்படிப்பட்டவள், அந்த அம்மனை எப்படி வழிபடணும், எங்கே வச்சு வழிபடணும், என்ன பண்ணலாம், அவள் இப்பேற்பட்ட தெய்வம் என்று தெரியாமல் அவளிடம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இஷ்டத்துக்கும் அம்மனை கடையில் வச்சு வழிபடுறது, கடையில் வச்சு பூஜை பண்ணுறது, மக்கள்கிட்ட பரிகாரம் சொல்கிறது, வியாபாரம் செய்கிற இடத்துல வாராகியை வச்சு வாராகியும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த காணொளி. ஏன் அப்படின்னா, வாராகி முழு மனசோடு முழு பக்தியோடு நாங்கள் வழிபட்டு வந்துட்ருக்கோம். வாராகி அம்மனை வைத்து தவறான பாதையில் மக்களை ஏமாற்றுவர்களுக்கு இந்த காணொளி மிக கடுமையானதாக இருக்கும் என்று நம்புகிறேன். யார்கிட்டனாச்சும் விளையாடுங்க, ஆனால் வாராகி அம்மா கிட்ட விளையாட வேண்டாம். அவளோட கோபம் என்பது மிக அதீதமானது. அவகிட்ட விளையாடுனீங்க அப்படின்னா தாங்க முடியாது. அதனால் முறைப்படி அம்மாவை வழிபடுங்க. அத்தனை பேரும் சொல்கிற பரிகாரத்தை செய்யாதீங்க. வர்ற மக்கள்கள் பார்த்தீங்க அப்படின்னா பூசணிக்காயில் தீபம் வைக்கலாம், எலுமிச்சை பழத்தில் தீபம் வைக்கலாம், பாவக்கால்லாம் தீபம் வச்சிட்ருக்காங்க. யாரை சொன்னாங்கன்னு தெரியல. சொல்கிற அத்தனை இடத்துக்குமே போகிறது, சொல்கிற அத்தனையுமே காதில் வாங்கிக்கிறது, சொல்கிற அத்தனையுமே செஞ்சாக்கா நம்மளுக்கு நல்லாயிரும்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு சொல்கிற பரிகாரம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. வாராகி அப்படி வழிபடுறது கிடையாது. எந்த தெய்வத்துமே அப்படி வழிபடுறது கிடையாது. ஆதி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் இப்போ செய்கிற பரிகாரம்லாம் எதுவுமே பண்ணலை. ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டில் மஞ்சள் தடவி ஒரு குங்குமம் வச்சு அதுவை அம்மனாக வழிபட்டாங்க. இந்த காலத்தில் அப்படி கிடையாது. இந்த சாமியை வாங்குறேன், அந்த சாமியை வாங்குறேன், இதுக்கு அபிஷேகம் பண்ணுறேன், அதுக்கு அபிஷேகம் பண்ணுறேன், இதுக்கு மஞ்சள் மாலையை போடுறேன், அதுக்கு எலுமிச்சை மாலையை போடுறேன்னு சொல்லிட்டு சொல்கிற பரிகாரம் இது வாங்கி மாட்டினா சரியாயிரும், அது வாங்கி வச்சா சரியாயிரும், இந்த யாகத்தை வளர்த்தனா சரியாயிரும், இப்படி 9 தீபம் போடுங்க, 5 தீபம் போடுங்க, ஸ்டார் மாரி போடுங்க, என்னது இதுன்னே தெரியல. எதுக்காக மக்கள் இப்படி ஏமாற்றிட்டுருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பணம் சம்பாதிக்க 1000 வழிகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு கடவுளை வச்சு ஏமாத்துறவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை என்பது வாராகி நிச்சயமாக வாங்கி கொடுப்பாங்க. மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் வாராகி.